யோகாம்பாஸில் இப்போ சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் பொடி, டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாய பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரீட் ஸ்டைல் தான் இதுவும். நீங்கள் எல்லோரும் நிறைய பேர் பார்த்துருப்பேன், ரோட் சைடில் வந்துட்டு ஒரு மாதிரி ஃப்ரூட் ஜூஸ் அப்படின்னு ஒன்று கிடைக்கும். அதில் என்ன பழம் போட்டிருப்பான் என்னன்னு தெரியாது. பட் இது வந்து என்னோட ஒரு கற்பனையில் நான் இது மாதிரி தான் இருக்கும்னு நினச்சி நான் இதை பண்ணுறேன். இது நான் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதை உங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் நான் இதை பண்ணுறேன். கண்டிப்பாக யாராலெல்லாம் என்னெல்லாம் ஃப்ரூட்ஸ் வாங்கி ஆட் பண்ணிக்க முடியுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ சீசனல் ஃப்ரூட் தான் இது, வாட்டர்மெலன். இது வந்து ஒரு 1/2 கிலோ வாட்டர்மெலன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இது வந்து 2 வாழைப்பழம், ரஸ்தாளி பழமாக இருந்தாலும் ஓகே, ஆர் நீங்கள் வந்து இந்த செவ்வாழை சொல்லுவா இல்லையா, அந்த பழம் இருந்தாலும் ஓகே. பூவம்பழம் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், அது பரவாயில்ல, இது ஒரு புளிப்பு டேஸ்ட்டோடையும் இருக்கும். இது எப்படி இருந்தாலும் நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது வந்து ஒரே ஒரு ஆப்பிள், அப்புறம் இது ஒரே பப்பாயா, மாம்பழத்தில் ஒரு 1/2 இது மாம்பழம், கிரேப்ஸ் அதே மாதிரி முடிஞ்சால் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி மாதுளம் பழமும் முடிஞ்சவா போடலாம். எனக்கு மாதுளம் பழம் நான் இன்றைக்கி போடலை, என்கிட்ட இருக்கல, அதனால் நான் போடலை. மாதுளம் பழம் போடுறதுனாலும் போடலாம். இது கிர்னி பழம். இது எல்லாத்தையும் போட்டு பண்ண போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வாட்டர்மெலனை மட்டும் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். ஸோ இந்த வாழைப்பழத்தை வந்து பவுலில் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்மாஷரால் இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. இதில் ஒரு கரண்டி கிட்டக்க நான் ஒயிட் சுகர் எடுத்துக்கிறேன். ஒயிட் சுகர் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். நாட்டு சக்கரை போட்டேன்னா இதோட டேஸ்ட் வேறையாகவே மாறி போயிடும். ஸோ இதை வந்து ஸ்மாஷ் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தது பப்பாளி பழம் போடுறோம். இதையும் ஸ்மாஷ் பண்ணி, ரொம்ப ஸ்மாஷ் பண்ண வேண்டாம், லைட்டாக ஸ்மாஷ் பண்ணிட்டேன்னா அது லிக்விடாக கிளாஸில் விடுறச்சே உங்களுக்கு எல்லா பழங்களும் மிக்ஸ் ஆகி வரும். ஆப்பிள், இது மாம்பழம், இது கிர்னி பழம், மஸ்க் மெலன். இதில் ஆட் பண்ணுறதுக்கு கிரேப்ஸ் வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். இதில் இப்போது நம்ம அரைச்சின்னு வந்து இந்த வாட்டர்மெலன் ஜூஸை விட்டுடலாம். இதில் இந்த ஸ்டேஜில் ஐஸ் க்யூப்ஸ், இதோட முடிஞ்சிடுதுன்னு கேட்டெல்லாம் இல்லை, இன்னும் இருக்குது ஒரே ஒரு ஐட்டம் ஆட் பண்ணுறதுக்கு. நன்னாரி சர்பத் நல்லா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணுங்க. ஜோராக இருக்கா பார்க்குறதுக்கே. இது ஒரு கிளாஸ் டம்ளரில் விட்டு இதுதான் நமக்கு கொடுத்தோம். ரோட்லலாம் நிறைய அது பார்க்குறதே நமக்கு டெம்ப்டிங்காக இருக்கும் சாப்பிடணுன்னு. நல்லா உங்களுக்கு மிக்சியில் போட்டு மட்டும் அரைச்சிடாதீங்கோ, அந்த பல்போட இது கிடைக்காதே போய்டும், அப்படியே வழவழன்னு போய்டும். ஸோ எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் இந்த மாதிரி ஸ்மாஷரால் ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது பைட்டிங்கோடு கிடைக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து அப்படியே ஒரு கிளாஸ் டம்ளரில் சர்வ் பண்ணோன்னா ரெடி.
ஜோரான இந்த ஃப்ரூட் சர்பத் ரெடி. ஸோ ரொம்ப ஈஸி தான், எல்லாமே கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலி நீங்கள் ஒரு டேஸ்ட் இது டெவலப் பண்ணணும் இதில் அப்படின்னு சொல்லி சொன்னால், வேனிலா ஐஸ்கிரீம் ஒரு 2 ஸ்கூப் போடுறேன்னா அது இன்னும் ஒரு ரிச்சான அதர் லெவல் ஆஃப் இதுக்கு போகும். பட் ஆல்ரெடி இதில் நம்ம சுகர் போட்டிருக்கோம், நன்னாரி சர்பத் வேறு விட்டுருக்கோம், அது ரெண்டும் போகும். பட் நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குறேன்னா ஐஸ்கிரீம் போட்டுட்டு கொடுங்க, ரொம்ப ஆசையாக ரொம்ப ஹாப்பியாக எல்லா ஃப்ரூட்ஸும் குழந்தைகளுக்கு உள்ளே போயிடும். ஸோ இந்த ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஃப்ரூட் ஜூஸ் எல்லாருக்கும் நிச்சயமாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக்ஸ். நன்றி.